எல்லா விஷயத்திலும் நமக்கு ஒரு பூரணத்துவம் கிடைக்கணும். கோவிலில் ஒரு கலசம், அந்த கும்பம், அப்போ ஒரு பூரணம், நல்ல விஷயங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயங்கள் அந்த பூரண கும்பத்தில் இருக்கிறது. ஆனால் அது உள்ள என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது, தேடினா தான் கிடைக்கும். அப்போது ஒரு மரியாதை, வம்ச விருத்தி அல்லது அந்த ஊரில் ஒரு கௌரவம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த பூரண கும்பம். அந்த கும்ப ராசிக்காரர்கள் ராசியிலேயே கும்பம், அதாவது ராசியிலேயே சந்திரன் வீற்றிருக்க, இப்போ 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் இத்தனை நாள் 5ஆம் இடத்தில் இருந்தார். இப்பொழுது அவர் 6ஆம் இடத்திற்குள் பிரவேசிக்கிறார். நம்மளுக்கு இப்போதான் ஒரு பயம் வருது. என்ன பயம் அப்படின்னா, குரு பகவான் 6ஆம் இடத்திற்குள் பிரவேசிக்கிறாரே. இந்த 6ஆம் இடம் சொல்லும் பொழுது வம்பு வழக்குகள் வியாதி அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி வருதே. நம்மளுக்கு இந்த குரு பகவான் எவ்வளவு தூரம் நன்மையை செய்வார்? அவர் வேற விரயஸ்தானத்தை பார்க்கிறாரே, எனக்கு ஏதாவது விரயம் வந்துருமோ இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போ இந்த குரு பகவான் ஒரு நல்ல விஷயத்தை முதல்லயே சொல்லிடுறோம். இந்த குரு பகவான் உங்களுக்கு 100% வெற்றியை தரப்போறார். இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக 100% வெற்றி உங்களுக்கு இருக்கு. சரி, இந்த 100% வெற்றி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, எங்கேயாவது நாம கஷ்டங்களை அனுபவிச்சுட்டா அதற்கு இந்த குருவையும் நம்ம சம்மந்தப்படுத்தலாமா அப்படின்னா இல்லை. இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது முக்கியமான சில விஷயங்களை நாம கவனிக்க மறந்துடுறோம். உங்களுடைய ராசி கும்பராசி, அந்த கும்பராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி. இப்பொழுது அவர் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். இவ்வளவுதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு லக்னம் இருக்கிறது. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் எங்கேயோ ஒரு இடத்துல வீற்றிருப்பார். இந்த 12 வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல இருப்பார். 27 நட்சத்திரத்துக்குள்ள ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். இதெல்லாம் கணக்கில் வரும். அது மாத்திரமல்ல, அந்த குரு பகவான் முக்கியமாக துலாமிலோ விருச்சிகத்திலோ இருக்கக்கூடாது. இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னா, இதுதான் உங்களுடைய சுய ஜாதகம். அப்போ சுய ஜாதகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சுய ஜாதகத்தில் 70லிருந்து 75% அங்கே தான் பலன் வந்துட்டு இருக்கு. இது 20லிருந்து 25% இப்போ இந்த கோச்சார பலன்கள் அடங்கி இருக்கு. அப்போ உங்களுடைய நடப்பு திசை, நடப்பு புத்தி, நடப்பு அந்தர திசை, இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டே வரணும். ஆனால் இந்த குரு பகவான் உங்களுக்கு பெயர்ச்சியின் மூலமாக, அதாவது அந்த 20லிருந்து 25% இருக்கு இல்லையா, அது 100% உங்களுக்கு வெற்றி. இந்த 100% உங்களுடைய குடும்பத்தை மேன்மையடைய செய்ய போகிறது. தொழில் அபிவிருத்தி ஆக போகிறது. தொழிலை விரிவுபடுத்த போகிறீர்கள். ஸோ இது போன்ற சுப காரியங்களுக்காக செலவுகள் செய்வீர்கள். உங்கள் வீட்டில் திருமணங்கள் ஏற்படலாம். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலாம். அதே நேரம் உங்களுடைய படிப்பு, இந்த இளமை கால படிப்பு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த இளமை கால படிப்பு முன்னேற்றம் அடையும். நல்ல ஒரு கோர்ஸ் எடுப்பீங்க, நல்லா படிப்பீங்க, நல்ல காலேஜில் சேர்வீங்க. இதெல்லாம் எதற்கு யூஸ் ஆகுது? உங்களுடைய வேலைக்கு யூஸ் ஆகுது. இதற்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? விரயம் பண்ணுறீங்க. இப்போ இந்த 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம் இல்லையா? அது குரு பகவான் பார்க்கிறார் இல்லையா? அதையும் வளர்ச்சி அடைய செய்யணும் இல்லையா? அப்போது தொழில் ஸ்தானம், இந்த படிப்பு ஸ்தானம் அல்லது குடும்பஸ்தானம், இதற்கான செலவுகளை நீங்கள் செய்கிறீர்கள். அது சுப செலவு தானே, அதுக்கு ஏன் சங்கடப்படணும்? இப்போ இந்த விரயங்கள் நஷ்டமாகுது அப்படின்னா அது யார் மூலமாக? இந்த 70-75% உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு தசாபுத்திகள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கிரக சேர்க்கை இருக்கு இல்லையா, அதன் மூலமாகத்தான் நடக்குமே தவிர்த்து குரு பகவானினால் நடக்காது. குரு பகவான் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார். குரு பகவான் உங்களுக்கு குடும்ப அபிவிருத்தியை தரப்போகிறார். குரு பகவான் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகிறார். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 100% வெற்றி.